வணக்கம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாளை மறுநாள் 23/4/2026 தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல். 2026 அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற தேர்தல். ஒரு விரல் புரட்சி. நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாக்கு செலுத்த வேண்டும். நம்மளுடைய வாக்கை நம்ம சரியான நபர் என்றால் இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்கள் யார் என்று நம்ம சிந்தித்து நமது வாக்கை செலுத்த வேண்டும். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற தேர்தல். நமது தமிழ்நாட்டை யார் காவந்து பண்ணுவாங்க? படித்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை. தொடர் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள். இன்று கூட நாளை மறுநாள் எலெக்ஷன் தேர்தல் நடக்குது. இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாரில் ஒரு 15 வயசு பொண்ணை சின்ன குழந்தை அது 8 பேர் இந்த பொண்ணை ராசி பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சரியான ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுக்கணும். நம்ம வீட்லேயும் பெண் பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் சிந்தித்து நீங்கள் வாக்கு செலுத்தணும். நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் நம்மளும் நமது பெண் குழந்தைகள், வயதான முதியவர்கள் எல்லாம் நம்ம ஒரு ரோட்டில் நல்லபடியாக கூட நிம்மதியாக யாரும் நடந்து போக முடியல. அதுக்கு நீங்கள் தான் சரியான ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும். இது நம்மளுடைய நேரம். இது நம்ம சரியாக பயன்படுத்தணும். அனைவரும் போயிட்டு வாக்கு செலுத்துங்கள். அது நம்மளுடைய ஜனநாயக கடமை. போதைப்பொருள், கஞ்சா நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக போயிடுச்சு. கடந்த 5 வருஷத்தில் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு போயிடுச்சு. உங்களுடைய வாக்கை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நல்ல தமிழர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்துங்கள். விவசாயிகளுக்காக ஒரு நல்லது செய்கின்ற ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள். படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே போல் இலவச கல்வியை இலவசமாக கொடுங்க. கல்வியை அது ஒரு விற்கிறீங்க. கல்வியை அது ஒரு வியாபாரமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இலவசமாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சிறந்த ஒரு நபரை நம்ம வாக்கு செலுத்தி அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய பொன்னான வாழ்க்கைகளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் அனைவரும் நல்லாட்சி தொடர யாருக்கு நம்ம வாக்களித்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவங்களுக்கு உங்களுடைய வாக்கை அனைவரும் செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.